ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்குறது i7 இன்டெல் ப்ராசஸர். நம்ம இது வரைக்கும் ஏஎம்டி பார்த்தோம் போன வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இன்டெல் i7 13700K ப்ராசஸர். ஒரு பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்லா கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சஜஷன் பண்ணேன் இதை. ஸோ இப்போ இதுக்கு உண்டான நம்ம அடுத்தது ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸர். i7ல் 13 ஜென்ரேஷனு கே ப்ராசஸரு. ஆக்சுவலாக கேஎஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்பில்டு கிராஃபிக்ஸ் இருக்காது. கேயில் வந்து இன்பில்டு கிராஃபிக்ஸ் இருக்கும். ப்ளஸ் 650 வாட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கூலர் மாஸ்டர் 650 வாட்ஸ் கூலர் மாஸ்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் போட்டிருக்கிறோம். இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 GB ரேம். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து 2 சிஸ்டத்துக்கு உண்டான மெட்டீரியல் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே 2ஆக இருக்கும். இது 32 GB வந்து சிங்கிள் ஸ்லாட்டில் நம்ம வந்து DDR5 ரேம் எடுத்துருக்குறோம். ப்ளஸ் 1 TB வந்துட்டு WD க்ரீன் SSD. ஆக்சுவலாக 2 TB ஸ்டார்ட்டாக போடலான்னு பிளான் பண்ணோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரன்னிங் ஸ்பீட் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ப்ளஸ் ஒர்க்கிங், அதாவது ஃபோட்டோஷாப் இது லைட் ரூம் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால நம்ம ஒரு டேட்டா சேவருக்கு 1 TBயில் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 980 சாம்சங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 512 GB NVMe ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு ஃபர்தராக நாங்கள் 2 GB போடுறோம். இதில் 4 GB போட்டிருக்கிறோம். டுவெல் GeForceல வந்து GTX 12 ASUS பிராண்டு. அடுத்தது நம்ம மதர் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே Z90ல் வந்துட்டு தான் 790ல் எடுப்போம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்காக கேமிங்கில் XAX எடுத்துருக்குறோம். இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுன்னு நான் எல்லாத்தையுமே படித்தேன். ஸோ அதனால் இது நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கேபினெட் வந்துட்டு நம்ம எப்போ கேப் 500 எடுப்போம். இந்த தடவை வந்துட்டு அதே சேம் போன டைம் நம்ம பார்த்திங்களா அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே இந்த தடவை வந்து 501L RGB எடுத்துருக்குறோம். இது ஓகே, இந்த இனஃபாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும்னு நானும் சஜஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த காஸ்ட் ஓவரால் காஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1,30,000 வருது நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அசம்பிள் போவோம். ஸோ அசம்பிள் முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம்.